ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு K2 ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸோட ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 4 ஒன்லி. ஸோ இதில் 2 and 3 வந்து என்னென்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆப்ஷன் B. 1 minute, yeah. Option B 1 and 4 only. இதுதான் இதனுடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் டி. ஸோ போத் ஏ அசர்ஷனும் ரீசனும் ரெண்டுமே கரெக்டு அண்டு ரீசன் வந்து என்னன்னா அசர்ஷன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் டி. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து என்னென்னா தேர்ட் கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க 4, 3, 2, 1. இதுதான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் திஸ் சவுத் இந்தியன் ரெபலியன். அடுத்து கொஷின் நம்பர் 4னுடையது. கொஷின் நம்பர் 4க்கும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 வந்து ஆப்ஷன் சி ஆர்டிகல் 309. இதுதான் கொஷின் நம்பர் 5நோட ஆன்சர், ஆர்டிகல் 309. அடுத்து கொஷின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பி 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 4 வந்து என்னென்னா தப்பு. ஸோ ரிமைனிங் எல்லாமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் 6th கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர். 7th கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் டி 3 and 4 ஒன்லி. அண்ட் 8th கொஷின். ஸோ 8th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. இது வந்து டு த கவர்னர்கிட்ட தான் வந்துன்னா அவனோட ரெசைக்னேஷன் வந்து என்னென்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ 8th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 9th கொஷின் வந்து அது கொஷின் ஒரு மாதிரி வியர்டாக கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா இதனுடைய ஏரியா, அதாவது எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒவ்வொரு இதுவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9th கொஷினுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் பி. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது இதுதான் வந்து ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் பி. 9th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 10th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ சதர்ன் பிளாட்டிங். ஏன்னா டிடெக்டிங் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துன்னா சதர்ன் பிளாட்டிங் தான் கரெக்டு. தென் 11th கொஷினுக்கு ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட். ஏன்னா இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து என்னென்னா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேர்டுக்கு வந்து இது வரும், ஃபோர்த்துக்கு வந்து இது வரும். ஸோ இதனுடைய கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் சி. ஸோ 11th ஆப்ஷன் சி. தென் 12th கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. தென் 13th கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி. இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. இது பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கேஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து 1978 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல்டு கேஸ் சப்ளான் இது வந்து 1979 to 80 இந்த டைமில் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து நேஷ்னல் ஸ்கெடியூல் கேஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இது 1989. அடுத்து ராஜீவ்காந்தி நேஷ்னல் ஃபெலோஷிப் ஸ்கீம் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா 2005-2006 வந்திருக்கும். 2006. ஸோ ஆப்ஷன் பி 13th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 14th கொஷின் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா இது ரெண்டுமே அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. பட் என்னென்னா ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 14th. 15th கொஷின் 15த்துக்கும் அதே தான், அதாவது ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். என்னென்னா அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. பட்
ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அசர்ஷனான்னு கேட்டால் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து என்னென்னா வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 15th ஆப்ஷன் ஏ. 16th கொஷின். 16th வந்து ஆப்ஷன் பி. 16th ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. இதில் இந்த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும். நான் டேக்ஸ் ரெவன்யூவில். அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் வந்து இட் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பெண்டிச்சர், அது ரிசிப்டில் வராது. ஸோ இது ரெண்டும் தப்பு. ஸோ அதனால் 1 and 3 ஒன்லி. இப்போ அடுத்து 17th கொஷின். 17th கொஷினுக்கு ஆப்ஷன் சி 1995. 18th கொஷின். 18th கொஷினுக்கு வந்து இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ எந்தெந்த கொஷின் வந்துன்னா என்னால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக ஒரு சில ஆப்ஷனில் வராத மாதிரி இருக்கும், அது வந்து டவுட்டுன்னு வச்சுருப்போம். ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சினோட டென்டேட்டிவ் கீ வரும்போது இதனோட ஆன்சர் வந்துன்னா நமக்கு தெரியும். ஸோ 18th டவுட் கொஷின். 19th ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து என்னென்னா 25 to 50 சென்டிமீட்டர். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இது வராது. ஸோ இது தப்பு. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் இது கரெக்ட். ஸோ தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் டென்ஸ் அண்ட் ஹேஸ் டால் ட்ரீஸ். ஸோ ஆப்ஷன் 1, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஆர் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 19th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. 20th கொஷினுக்கு இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன் எல்லாமே ப்ரைமரி கலர்ஸு. ஸோ எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று இதாக இருக்காது. ஸோ தனித்தனியாக தான் இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 21. கொஷின் நம்பர் 21க்கு ஆப்ஷன் சி. ஸோ 11, 13, 67, 69 இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த ரோடு அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்னென்னா வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி 21க்கு. அடுத்து கொஷின் நம்பர் 22. 22க்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கன்க்ளூஷன் கொடுத்து எது ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த இதுக்கு வந்துன்னா போத் 1 and 2 2 கன்க்ளூஷனுமே வந்துன்னா ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 22க்கு ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 23. கொஷின் நம்பர் 23க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ 12 and 20. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து 23க்கு வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். அடுத்து 24th கொஷினுக்கு ஆப்ஷன் டி ரூட்ஸ் இதுதான். ஸோ எ ட்ரீ ஆல்வேஸ் ஹேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீஃப், பிரான்ச், ஃப்ரூட் இது எல்லாமே வந்துன்னா கட் பண்ணலாம். பட் ரூட் இல்லைன்னா அது வந்து ட்ரீ வந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். தென் 25க்கு வந்து த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ராஜ்யசபா இஸ் டு இம்ப்ளிமெண்ட் த லான்னு சொல்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் த லா, இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ராஜ்யசபா எப்பயும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ நெவர். அடுத்து 26 and 27 வந்து ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 28. ஸோ 28th கொஷின் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 29. 29க்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 30. 30க்கு ஆப்ஷன் ஏ 1992. 31க்கு இது வந்து ஹைரார்க்கியல் ஆர்டர் கேட்குறாங்க. இதனோட இது வந்து ஆப்ஷன் டி. ஸோ 31க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 32. 32nd கொஷின். 32nd கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. என்னென்னா ரீசன் வந்து தப்பு. இங்கே கொடுத்துருக்காங்க இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் சச் அஸ் ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸ் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா தப்பு. ஏன்னா இந்த அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது வந்து என்னென்னா வந்து இட் இஸ் ஃபார்
ஆதி திராவிடர் ரீஹேபிட்டேஷன். ஸோ அந்த இதுக்கு உண்டான ரோட் ஃபெசிலிட்டிஸு, ஹவுசிங், ஸோ அதை பற்றி வந்து என்னென்னா எல்லாம் இருக்கிறதுனால அர்பன் ஹோம்லெஸ்ஸுக்கு வந்துன்னா இது வராது. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ assertion is true but reason is false. Then question number 33. இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ both A and R are true and R is a correct explanation. Question number 34. 34க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 1 only. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்டு, மற்ற எல்லாமே தப்பு. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கமிஷன் டிட் நாட் ரெக்கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்த 34th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 35th கொஷின். 35th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 35th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 36th வந்து ஆப்ஷன் சி. ஸோ போத் ஏ அண்ட் assertion and reason are true and R is a correct explanation of assertion. ஸோ ஆப்ஷன் சி. 36th ஆப்ஷன் சி. 37th வந்து என்னென்னா வந்து ஆப்ஷன் டி. ஸோ லூனார் லேண்டிங் சிமுலேஷன் டெஸ்ட் வந்து என்னென்னா வந்து ககன்யான் டெஸ்ட்டு கீழே வராது. பிகாஸ் ககன்யான் டெஸ்ட் வந்து என்னன்னா லோ எர்த் ஆர்பிட்டாலுக்கு வந்து என்னன்னா ஹியூமன்ஸை வந்து அனுப்புறது தான் வந்து ககன்யானுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு லூனார் லேண்டிங் சிமுலேஷன் டெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி 37க்கு. 38க்கு ஆப்ஷன் சி, த கமிட்டி ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். So which committee in India reported that the Dowry Prohibition Act 1961 has failed to curb the evil of dowry? ஸோ இந்த இது வந்து the Committee on Status of Women 1974 தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ 38க்கு ஆப்ஷன் சி. 39. ஸோ 39th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. ஸோ 2 and 3 only correct. ஸோ next 40. 40க்கு ஆப்ஷன் சி 4231. 41. ஸோ 41க்கு ஆப்ஷன் டி 3 and 4 ஆர் இன்கரெக்ட். ஸோ ஏன்னா இங்கே இன்கரெக்ட்லி பேர்டு கேட்குறாங்க. ஸோ 3 and 4 வந்து என்னென்னா தப்பு. ஸோ அதனால் ஆப்ஷன் டி. 42. 42க்கு ஆப்ஷன் சி 2 only. 43. 43க்கு ஆப்ஷன் பி 1 and 2 are correct. 44. 44க்கு ஆப்ஷன் சி 6. 45. 45க்கு ஆப்ஷன் பி. 46. இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 46க்கு வந்து ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு 100லேருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்துன்னா நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 100 கொஷின்ஸை கவர் பண்ணுறேன், செகண்ட் பார்ட்டில் ஒரு 100 கொஷின்ஸை கவர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 100th கொஷின். 100th கொஷினுக்கு ஆப்ஷன் டி. 100th ஆப்ஷன் டி. 101. 101க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 102. 102க்கு வந்து இந்த கொஷின் ஒரு டவுட்டான கொஷின். ஸோ இது அஃபிஷியல் கீ வரும்போது செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆல் 3 கொடுக்கல, பட் ஆல் 3 மூணுமே வந்துன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 102க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 103. 103க்கு ஆப்ஷன் டி
1 and 2 are correct. அடுத்து 104 option C 4 3 2 1. next 105 க்கு option B 2 and 4. ஏன்னா இங்கே இன்கரெக்ட்லி பேர்டு கேட்குறாங்க. ஸோ தோழி ஸ்கீம் வந்து ஹாஸ்டல் ஸ்கீம் ஃபார் விமன், புதுமை பெண் ஸ்கீம் வந்து மந்த்லி அலவன்ஸ் ஆஃப் 1000. ஸோ இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 4 ஆர் wrong pairs. நெக்ஸ்ட்டு 106. 106 இதுவும் ஒரு டவுட் கொஷின் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 3மே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 4th ஒன்று தப்பு. அது வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வரும், CET. பட் ஃபஸ்ட்டு 3 கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் வரட்டும். இது வந்து ஒரு டவுட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் 107. 107க்கு ஆப்ஷன் B 2 and 4. நெக்ஸ்ட் 108. 108க்கு ஆப்ஷன் A 109. இதுக்கு வந்து ஆப்ஷன் C ஒன்லி. பிகாஸ் அவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து எது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் C வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வராது. ஸோ C ஒன்லி. நெக்ஸ்ட் 110. 110க்கு ஆப்ஷன் C 1 and 4. நெக்ஸ்ட் 111. 111க்கு ஆப்ஷன் C. இது இன்கரெக்ட் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 4 வந்து என்ன இன்கரெக்டு, ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 111க்கு ஆப்ஷன் C. 112க்கு வந்து ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் 113. 113க்கு வந்து ஆப்ஷன் C 1 and 2 only. 114. 114க்கு ஆப்ஷன் A. 115 ஆப்ஷன் D. 115க்கு ஆப்ஷன் D. 116 ஆப்ஷன் C. இதில் அசர்ஷன் வந்து ட்ரூ, பட் ரீசன் வந்து ஃபால்ஸ். பிகாஸ் இங்கே வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஒன்லி இன் பே ஆஃப் பெங்கால்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, மோஸ்ட்லி இன் பே ஆஃப் பெங்கால். ஸோ ஒன்லிங்கிறது தப்பு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பே ஆஃப் பெங்காலில் வரும். சில சமயம் வந்து என்னென்னா வந்து அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா தப்பாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் ரீசன் தப்பு. A is true but R is false. 117 இதுக்கு C காட்டுப்பள்ளி. 118 இதுக்கு ஆப்ஷன் A. 119 இதுக்கு ஆப்ஷன் D 1 and 3 only. 120. 120க்கு ஆப்ஷன் D 5th. 121 இதுக்கு ஆப்ஷன் B. 122 இதுக்கு ஆப்ஷன் D. 123 இதுக்கு ஆப்ஷன் C rope. 124 இதுக்கு ஆப்ஷன் B 2 and 3 follows. 125 இது வந்து இது சொன்னது யாருன்னா அனிபெசன்ட். ஸோ ஆப்ஷன் A. 126 126 வந்து இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆப்ஷனில் வந்து என்னென்னா வந்து
கரெக்டான ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இதுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வந்து மாறி இன்டர்சேஞ்ச் பண்ணி வரணும். பட் இங்கே 3 4ன்னு மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின் 126ம் ஒரு டவுட்டான கொஷின். அடுத்து 127. 127க்கு ஆப்ஷன் ஏ 1 and 2 ஆர் கரெக்ட். to 128. 128க்கு ஆப்ஷன் சி 3 only. 129. 129க்கு ஆப்ஷன் பி 2 and 3. ராங் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு. அடுத்து 130. 130க்கு வந்து ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட். 131. 131ம் கொஞ்சம் டவுட்டான கொஷின் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன் 132 வந்து ஆப்ஷன் சி 2 and 4 only. அடுத்து 133. 133க்கு ஆப்ஷன் டி 3 and 4 only ஆர் கரெக்ட். ஏன்னா 1ல் வந்து மணிபில் வந்து எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. செகண்ட் வந்து த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஹேஸ் நோ பவர் டு ரிஜெக்ட் த மணி பில் ரெக்கமெண்டட் பை த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்துன்னா இதுக்கு டி 3 and 4 only. 134. இதுக்கு ஆப்ஷன் பி 1 only. 135. இதுக்கு ஆப்ஷன் டி DNA consisting of 10 to 60 base pairs long base pairs. So 135க்கு ஆப்ஷன் டி. 136 ஆப்ஷன் பி 1 and 3 only. 137 ஆப்ஷன் ஏ. 138 ஆப்ஷன் சி. 139 ஆப்ஷன் டி. 140 இதுக்கு ஆப்ஷன் பி. 141 இதுக்கு ஆப்ஷன் பி. 142 இதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா டிட்டர்ஜென்ட் வந்து என்ன ஆட் ஆகும்போது சாயில் வந்து அல்கலைன் கண்டிஷனாக தான் மாறுமே தவிர அசிடிக்காக மாறாது. ஸோ 142ல் வந்து ஆப்ஷன் பி. 143 இதுக்கு ஆப்ஷன் சி 1 only. 144 இதுக்கு ஆப்ஷன் டி. 145 ஆப்ஷன் டி. 66 146 இது வந்து மூணுமே பிளானட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. 147 ஆப்ஷன் பி. 148 ஆப்ஷன் ஏ -2. 149 option D 2 and 3 are true. 150 option B. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஸோ ஃபைனல் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்து அதில் என்ன கொடுக்குறாங்களோ ஸோ அதை வச்சு தான் வந்து என்ன இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி
ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 100 கொஷின் பார்ட் 2 வீடியோவில் வரும். ஸோ தேங்க்யூ.